அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஜிபியிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி ஆதரவாளர்களிடம் இருந்து சமூக வலைதள கணக்குகளை மீட்க கோரி டிஜிபியிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளை கைப்பற்றி வைத்துள்ளதாக கூறி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ராமதாஸ் புகார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஜிபியிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் அளித்திருக்கிறார். தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளை கைப்பற்றி வைத்துள்ளதாக கூறி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ராமதாஸ் புகார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், வணக்கம். டிஜிபியிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் தொடர்ச்சியாக கட்சி மோதல் போக்கு இருந்து வருகிறது. இருவரும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில டாக்டர் ராமதாஸ் டிஜிபிக்கு புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார். அதுல அவருடைய எக்ஸ் தளம் மற்றும் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கடைசியாக மே 28ஆம் தேதி அவரது சமூக வலைதள பக்கங்களை பார்த்திருக்கிறார். அதன் பிறகு அந்த கணக்குகளை அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் அதனை உடனடியாக மீட்டு தன்னிடம் வழங்க வேண்டும் என்றும் அதே போல அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தற்போது டிஜிபிக்கு புகார் மனு அளித்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பல மாதங்களாகவே தைலாபுரத்தில் வசித்து வரும் ராமதாசிற்கும் அன்புமணி ராமதாசிற்கும் தொடர்ச்சியாக மோதல் போக்கு இருந்து வருகிறது. ஒருவரை குற்றம் சாட்டுவதும் அதே போல ராமதாஸ் என்ற பெயரை அன்புமணி பயன்படுத்த கூடாது என அதிகாரப்பூர்வமாக கூறியதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த புகாரில் அதாவது சமூக வலைதள கணக்குகளை கடவுச்சொற்கள் மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவருடைய பாஸ்வேர்டு எல்லாமே மாற்றப்பட்டுள்ளது என்றும் தனது புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் செய்து வருவதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாலாஜி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.